ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. முட்டையை நல்லா நுர வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து 1.5 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இதை விட பெரிய கப்பாக இருந்தால் 1 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு மைதாவும் சேர்த்துக்கணும். மைதாவை சளிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் புருடு இல்லாமல் கலக்க முடியும். அது கூடவே பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா உருக்குன பட்டர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான் இது, ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காயை தட்டி போடுறாங்க, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான், தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணேன். ஆயில் கொஞ்சம் விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மைதா மாவே கொஞ்சம் போட்டு தூவி விட்டுருங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். அடுத்து கேக் மிக்ஸ் எடுத்து ஊற்றிடுங்க. மிக்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் தட்டி விடுங்க, அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரும். பேக் பண்ணுறதுக்கு அவன் இருந்தால் அவனில் வைக்கலாம், இல்லைன்னா குக்கர்லேயே கல் உப்பு போட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னை மேலே வச்சு வேக வைப்பாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 to 40 மினிட்ஸ் வேக வைக்கணும். இடையில எடுத்து பாருங்கள், வெந்துருச்சா இல்லை கருகிருச்சான்னு. நான் கொஞ்ச நேரம் மறந்துட்டு ஓவர் ஹீட்டில் வச்சுட்டு அதனால் லைட்டாக அடியில் மட்டும் கருகி இருந்துச்சு. மற்றபடிக்கு கேக் சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.